வணக்கம். ஒன் காட் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய தாழ்வான வணக்கங்கள். நிறைய பதிவுகள் போட்டோம். அந்த பதிவுகளுக்கெலாம் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உதவிகள் பண்ணுறாங்க. இருக்கிறவங்க செய்கிறதுக்கும் இல்லாதவங்க செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பணங்களை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஒரு பங்கு செய்கிறவங்களுக்கும், பணமே இல்லாமல் தன்னிக்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட திரட்டி அதை நம்ம நிவாரணமாக கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறவங்கள ஒரு சிலரை நான் யோசித்து ஒரு இடத்துக்கு போனேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஏ ஜோசப் ஐயா அவர்கள் இவ்வளோ சேவைகளையும் செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட உறுப்பினராக இருந்திருக்கேன். சென்னை பிஆர்ஓ அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்னால் அதில் நான் செயல்பட முடியல. எனக்கு மற்ற வேலைகள் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். அவர் 2-3 குழுக்களை வச்சு உதவி பண்ணிகிட்ருக்காரு. சமூக நீதி, அமைதி மற்றும் சட்ட நிபுணர்கள் குழு, அது இல்லாமல் மனித உரிமைகள் பாதுகாப்பு சர்வதேச அவசர நடவடிக்கை சட்டக்குழு அப்படின்னு 2 குழுக்களை வச்சுக்கிட்டு அவர் நிறைய சேவைகள், ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் பார்க்கலான்னு போகும்போது இன்னமும் அந்த சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கார். ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடம் கிடையாதுங்க, நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி ஃப்ளட்டு வரும்போதும் பெரிய பேரிடர் வரும்போதெல்லாம் போய் உதவி செஞ்சிட்ருக்காரு. வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்காரு. நம்ம கேரளாவில் ஃப்ளட்டு வரும்போது போயிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டில் இப்போ இந்த கொரோனா டைமில் உதவி பண்ணிகிட்ருக்காரு. இது இல்லாமல் நிறைய செஞ்சிட்ருக்காரு. அவரை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய மக்கள் ஆடை இல்லாமல், சாப்பிட உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கும் அவர் போயிட்டு தன்னால் இயன்ற விஷயங்களை அங்கே செஞ்சுருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அங்கே இருக்க குழந்தைங்கள், முதியோர்கள், அப்புறம் ஒன்றுமே அவங்களால செயல்பட முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அவரை பாராட்டியே தீரணும். அப்புறம் கேரளாவில் ஃப்ளட்டு வந்தப்போ அதே மாதிரி அங்கேயும் போயிருக்காரு. அங்கே படகு மூலிமா போயிட்டு உள்ளுக்குள்ளே அங்கே யாரும் போக முடியாத ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு அங்கேயும் நிவாரணம் பண்ணியிருக்காரு. அங்கே உள்ள ஃபாதருங்களை சந்தித்து அவங்கள்ட்ட பேசி அவங்க மூலியமாக எல்லாருக்கும் தேவையான பாய், தலகாணி, உணவுப் பொருட்கள். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மனிதாபிமானம் அந்த அடிப்படையில் தான் இதை செய்திருக்காரு. ரொம்ப அவருக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். எந்த விதமான ஜாதியோ மதங்களோ இல்லாமல் சமத்துவமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க. 14/5/2020 நான் அன்னைக்கு அவரை பார்க்க போயிருந்தேன். அன்னைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா, கபசுர குடிநீர், முகத்துக்கு மாஸ்க்கு, அப்புறம் எல்லாருக்கும் உணவு பொட்டலம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ எல்லா நேரமும் அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணங்கள்லேயே இருக்குது. ஸோ இப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்கறது கொஞ்சம் அபூர்வம் தான். மதுரையில் HCHRP மற்றும் SJPLEO மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பாக 41வது மனித உரிமைகள் மாநாடு மற்றும் சர்வதேச பெண்கள் தின விழா விருது வழங்கும் விழா மதுரையில் நடைபெற்றது. விழாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு நிறுவன தலைவர் உலக குடிமகன் டாக்டர் ஏ ஜோசப் அவர்கள் தலைமையில் பெண்கள் சாதனையாளர்களுக்கு சர்வதேச விருதுகள், மதிப்புறு முனைவர் பட்டமளிப்பு விழா, தேசிய மாநில விருதுகள் வழங்கப்பட்டது. விழாவில் மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி செயலர் சகோ ஸ்டீபன் சவரிராஜ், காந்திகிராம் பல்கலைக்கழக பேராசிரியர் திருமதி டாக்டர் என் தேவகி, ஊடக உரிமை குரல் பொதுச் செயலாளர் தமிழன் வடிவேல் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தமிழ்நாடு இணைச் செயலர் திரு பன்னீர்செல்வம் செய்திருந்தார். இதில் சிறந்த பத்திரிகையாளருக்கான நேஷனல் விருதை ஊடக உரிமை குரல் பொதுச் செயலாளர் முனைவர் திரு VM தமிழன் வடிவேல் அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது. இதில் திருப்பூர் மாவட்ட தலைவர் குமார், வரதராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு குழுக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நல்லதை செய்யணும், மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு இருக்கிறவங்கள நம்ம மிகைப்படுத்தியே ஆகணும். அவரையும் அவரோடு சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் எங்கள் ஒன் காட் மீடியா மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.